ஓர் வாழை மரம் இருந்தது. அது நன்றாக வளர்ந்து அதிக பழங்களுடன் நிறைய வாழைப்பழங்களை கொடுத்தது. அந்த தோட்டக்காரர் அந்த தாரை வெட்டி சென்றார். நம்மை வளர்த்தவர்தானே என அந்த மரமும் விட்டுவிட்டது. அடுத்த தார் காய்க்கையில் பழமாவதற்கு முன்பாகவே வாழைக்காயை வெட்டிவிட்டார். அதனையும் அந்த மரம் விட்டுவிட்டது. மறுபடியும் ஒரு நாள் வந்து வாழை இலையை வெட்டி சென்றார். தற்பொழுது இந்த வாழை மரத்துக்கு மிகவும் சோகமாக இருந்தது. கடைசியாக தண்டுக்காக அந்த வாழை மரத்தையே வெட்டினார். ஆனாலும் அந்த வேர் மனம் தளரவில்லை. மீண்டும் உதித்தது, மீண்டும் வளர்ந்தது, மீண்டும் துளிர்விட்டு இலை விட்டது, மீண்டும் கனி காய்த்தது. மனம் தளராத அந்த வாழை மரம் வெட்ட வெட்ட இன்னும் வீரியமாக வளர்ந்தது. இந்த சிறுகதை மூலமாக நாம் தெரிந்து கொள்ளும் விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு நீங்கள்தான் முக்கியம். வாழ்வின் சில நேரங்களில் நீங்கள் தனியாக நிற்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். அதற்காக நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். நமது மன வலிமை மற்றும் நமது உடல் வலிமை மட்டுமே நம்மை லட்சிய பாதைக்கு கூட்டிச் செல்லும். உங்களுக்கு நீங்கள்தான் முக்கியம். நீங்கள் மட்டுமே உங்களுக்கு முக்கியம்.